இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் மோசடிகள் தடுக்கப்பட்டிருந்தால் மோடி பிரதமராகவே ஆகியிருக்க முடியாது. ஆதாரங்கள் அனைத்தும் விரைவில் வெளியிடப்படும் என ராகுல் காந்தி அறிவிப்பு. தீவிரவாதத்திற்கு பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலம் பதிலடி. பாகிஸ்தானுக்கு மோடி பகிரங்க எச்சரிக்கை. கட்டணமில்லா மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். மக்கள் பணி செய்வதே உடல்நலத்தை தரும் என நெகிழ்ச்சி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. சாகும் வரை சிறையில் அடைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் எவ்வாறு மோசடி நடந்தது என்பதை விரைவில் நிரூபிக்கப் போவதாக கூறியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, குறைந்தது 15 இடங்களில் மோசடி தடுக்கப்பட்டிருந்தாலே திரு மோடி பிரதமராகி இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக மேற்கொள்ளப்படும் சிறப்பு திருத்த பணிகள் மூலம் பல லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாகவும், மகாராஷ்டிராவில் நடந்தது போல் வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்ய முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று பேசிய திரு ராகுல் காந்தி, தேர்தலை திருட தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதை விரைவில் அம்பலப்படுத்தப் போவதாகவும், அந்த அணுகுண்டு பெரும் அதிர்வை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அவரது கருத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டப்பிரிவு மாநாட்டில் பேசிய திரு ராகுல், கடந்த தேர்தலுக்கு பிறகு கர்நாடகாவில் ஒரு மக்களவையின் தொகுதியின் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்த போது மொத்தமுள்ள 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் பேர் போலியானவர்கள் என்பதை கண்டுபிடித்ததாக கூறினார். இத்தகைய மோசடிகளை குறைந்தது 15 இடங்களில் தடுத்திருந்தாலே திரு மோடி பிரதமராகி இருக்க முடியாது என்றார் அவர். Please remember one thing, is the Prime Minister of India with a very slim majority. If 15 seats were rigged, he would not be the Prime Minister of India. And we are going to prove to you in the coming few days, we are going to prove to you without any doubt in the coming few days how a Lok Sabha election can be rigged and was rigged. கடந்த 2014ஆம் ஆண்டு முதலே தேர்தல் நடைமுறையில் தமக்கு சந்தேகம் வந்ததாகவும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாதது ஆச்சரியம் அளித்ததாகவும் திரு ராகுல் தெரிவித்தார். இதை பற்றி தாம் பேசும் போதெல்லாம் ஆதாரம் எங்கே என எல்லோரும் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் வென்றும் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்தது ஏன் என ஆராய்ந்த போதுதான் பல லட்சம் வாக்காளர்கள் திடீரென தோன்றி பாஜகவுக்கு வாக்களித்தது தெரியவந்ததாக கூறினார். இதற்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க 6 மாதங்கள் உழைத்ததாக கூறிய திரு ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக எப்படி தேர்தலில் மோசடிகளை செய்கிறது என்பதை விரைவில் மக்கள் முன் அம்பலப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே பீகாரில் தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமது பெயர் இல்லை என்று ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் தாம் எவ்வாறு தேர்தலில் போட்டியிட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் திரு தேஜஸ்வியின் பெயர் வரைவு பட்டியலில் இருப்பதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம், அவர் பழைய வாக்காளர் அட்டை எண்ணை வைத்து தேடியதால் இக்குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளது. இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் மீண்டும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் உத்தரப்பிரதேசத்தில் தயாராகும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலம் தக்க பதிலடி கொடுப்போம் என பிரதமர் திரு மோடி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை இன்று அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய திரு மோடி, தீவிரவாதிகளின் நிலையை கண்டு பாகிஸ்தான் அழுவதைப் போல் அவர்களுக்காக காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சிகளும் கவலைப்படுவதாக சாடினார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு உலகில் எங்கிருந்து அச்சுறுத்தல் வந்தாலும் அவர்களுக்கு இந்தியா நிச்சயமாக தண்டனை கொடுக்கும் என்று அவர் கூறினார். பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானில் செயல்பட்ட தீவிரவாத இயக்கத்தின் தலைமை அலுவலகம் தகர்க்கப்பட்டதாகவும், இந்திய ஏவுகணைகளின் தாக்குதலுக்கு உள்ளான பாகிஸ்தான் விமானப்படை தளம் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். எதிரிகளை அழிக்கவே உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாகவும், இரவிலும் பாகிஸ்தானியர்கள் தூக்கத்தை தொலைக்க பிரம்மோஸ் என்ற ஒற்றை வார்த்தையே போதும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். ब्रह्मोस मिसाइल की मैन्युफैक्चरिंग शुरू हो रही है. यूपी डिफेंस कॉरिडोर में भी कई बड़ी डिफेंस कंपनियां अपने प्लांट लगा रही है. हिंदुस्तान के हर भाग में बने हथियार भारतीय सेनाओं की ताकत बनेंगे.
விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா முன்னேற்றம் அடையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் பொருளாதார தேக்கநிலை நிலவும் சூழலில் அனைத்து நாடுகளும் சொந்த நலனில் அக்கறை செலுத்தி வருவதாகவும், அதேபோல் இந்தியாவும் தனது பொருளாதார நலனில் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்கள் பணி செய்வதே தமக்கு உடல் நலத்தை தரும் என்று கூறியுள்ளார். சென்னை சாந்தோமில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு முகாமை காணொளி மூலம் அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மக்களை நலம் விசாரித்து தமது உரையை தொடங்கிய திரு ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் இருந்தபோதும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து விசாரித்தது பற்றி குறிப்பிட்டார். மக்கள் பணி செய்வதே உடல் நலத்தை தரும் என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாக அவர் கூறினார். நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும், என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். எனவே மக்கள் பணியை செஞ்சால் அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறேன். கொரோனா 2வது அலை காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தாமும் தமது அமைச்சர்கள் அனைவரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறியதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியின் 2 கண்கள் என்று சொல்லி இரு துறைகளுக்கும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் கூறினார். ஒவ்வொரு திட்டமும் தனி மனிதனை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொருவரின் தேவை மற்றும் எதிர்பார்ப்பை தமது அரசு பூர்த்தி செய்து வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஐநா சபையை விருது கொடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பாராட்டியிருக்கு. ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும். ஒரே ஒருத்தர் கூட அதில் விடுபட்டு விடக்கூடாது. அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதனால தான் உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் மூலமா ஒவ்வொருத்தருடைய தேவையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கும். திராவிட கழக தலைவர் திரு வீரமணி தமக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது போல மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளி என கூறாமல் மருத்துவ பயனாளி என அழைக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் அனைவருக்கும் இரத்த மாதிரி எடுத்து இரத்த சர்க்கரை, சிறுநீரக செயல்பாடு குறித்து சோதனை நடத்தப்படுகிறது. இசிஜி, எக்ஸ்ரே, காச நோய், தொழுநோய், புற்றுநோய் பரிசோதனைகளும் செய்யப்பட உள்ளது. சென்னை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டவர்களில் வெளிமாநிலத்தவரும் தமிழக அரசின் சிறப்பான திட்டத்தால் பயன்பெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்துட்டேன் வேலைக்கு. 20 வருஷம் இங்கே வேலை பார்க்குறேன் சார். இங்கே டேஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா பாடியில் என்ன பிரச்சனை இருக்கும், என்ன மாத்திரை கொடுத்துட்டாரு, ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு. சிஎம்க்கு ரொம்ப நன்றி சார். முதலமைச்சர் அவர்களின் நலம் காக்கும் திட்டத்துக்காக மருத்துவ பரிசோதனைக்கு வந்திருந்தேன். நல்லபடியாக எனக்கு பார்த்து உடனே ஏற்பாடு பண்ணி வீல் சேர் கொடுத்தாங்க. உதவித்தொகை புக்கு உடனே போட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதுக்காக நான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசிசி இப்போ எக்கோ எடுத்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி கண்ணுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. எக்குமர் ஆஸ்பத்திரிக்கு வந்து 2 கண்ணில் கண் ஆப்ரேஷன் பண்ண வேணாம், 1 கண் பண்ணால் போதுன்னு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்காங்க. மனசு சந்தோஷமாக போகிறேன். வரையில் ஆனாத மாதிரி வந்து இப்போ எல்லாமே எனக்கு திருப்தியாக போதும். ஹாஸ்பிட்டல்னால் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டைமிங் ஆகும். ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு நாள் கொடுத்துருவாங்க. வெனஸ்டேனா டென்டிஸ்ட் பார்க்கணும், மண்டேனா ஐ பார்க்கணும், அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டே தனித்தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற முகாமில் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி முகாமில் கலந்து கொண்ட பழங்குடியின மக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். முழு உடல் பரிசோதனைக்கான இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் வரும் பிப்ரவரி மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட உள்ளன. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கர்நாடக மாநில முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடாவின் பேரனும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் ஹசன் தொகுதி முன்னாள் எம்பியுமான திரு பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களை பாலியல் கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக புகார்கள் எழுந்தன. அவரது பண்ணை வீட்டில் இருந்த பணிப்பெண், பஞ்சாயத்து தலைவி உள்ளிட்ட 5 பெண்கள் புகார் கொடுத்தனர். ஏராளமான பெண்களுடன் அவர் நெருக்கமாக உள்ள வீடியோக்களும் வெளியாகி கர்நாடகா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதையடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ஜெர்மனியில் இருந்து மீண்டும் பெங்களூரு திரும்பிய போது கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டு எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. நீதிபதி திரு சந்தோஷ் கஜனன் முன் நடந்த விசாரணை கடந்த மாதம் 18ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிபதி தண்டனை விவரங்களை இன்று அறிவிப்பதாக கூறியிருந்தார்.
இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 10 லட்சம் அபராதமும் விதித்துள்ள நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. நேற்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்படும் போதே கதறி அழுத பிரஜ்வல் இன்றும் தண்டனை அறிவிக்கப்பட்ட போதும் கண்ணீர் சிந்தினார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டு 14 மாதங்களில் விசாரணை தொடங்கப்பட்டு 8 வாரங்களில் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாதவரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் மனு கொடுத்த 24 மணி நேரத்தில் குடிநீர் வசதி கிடைத்ததற்காக முதலமைச்சருக்கு அப்பகுதி பெண்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கொசப்பூர் ஆஞ்சலோ நகர் பகுதியில் 15 ஆண்டுகளாக குடிநீர் குழாய் இல்லாமல் இருந்தது. கடந்த 31ஆம் தேதி கொசப்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் அப்பகுதியினர் குடிநீர் குழாய் கோரி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மணலி மண்டல சென்னை குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். பொதுமக்கள் கோரிய பகுதியில் 150 மீட்டர் நீளத்துக்கு JCB இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி குழாய் பதித்து குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மனு கொடுத்த 24 மணி நேரத்திற்குள் குடிநீர் வர நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். 15 வருஷமா ஆகுது இந்த ஏரியாவுக்கு வந்து. நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நேற்று MK ஸ்டாலின் முகாமில் நாங்கள் கொண்டு போய் மனு கொடுத்தோம். இன்னைக்கு மறுநாளே வந்து போட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என நினைத்து இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமுக்கு வந்த மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். ஒத்தக்கடை மாதிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமுக்கு வந்த மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிகளான கருப்பண்ணன் மற்றும் அவரது மகள் 7ஆம் வகுப்பு மாணவி நான்சி ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை கோரி மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர். கோரிக்கையை கேட்டறிந்த அவர் வட்டாட்சியரின் வாகனத்திலேயே அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று கோரிக்கையை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த இருவரையும் அரசு வாகனத்தில் அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். தைலாபுரத்தில் உள்ள தமது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது மகன் அன்புமணிதான் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் திரு ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தன் பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் திரு ராமதாஸுக்கும் அவரது மகன் திரு அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சித் தலைவர் பதவியிலிருந்து திரு அன்புமணியை திரு ராமதாஸ் நீக்கினார். அதைத் தொடர்ந்து இருவரும் கட்சி நிர்வாகிகளை நீக்குவது, தங்களது ஆதரவாளர்களை புதிய நிர்வாகிகளாக நியமிப்பது என மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றனர். இதனிடையே தைலாபுரம் வீட்டில் தாம் அமரும் இருக்கைக்கு கீழ் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக திரு ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் சைபர் கிரைம் போலீசாருக்கு உதவும் வகையில் தாமும் தனியாக சிறப்பு குழு அமைக்க உள்ளதாக கூறினார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதானா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். இந்நிலையில் திரு அன்புமணியும் திரு ராமதாசும் போட்டி போட்டு பொதுக்குழுவை கூட்டியுள்ளனர். பாமகவுக்கு தாம் தலைவராக இருக்கும்போது திரு அன்புமணி பொதுக்குழுவை கூட்டுவது சட்டவிரோதம் என்று திரு ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கு திரு அன்புமணி ஆதரவாளரான திரு பாலு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முறையாக 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் அவர்களும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதிமீறலும் இல்லை. இது முறையாக இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலுக்காக பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியுள்ள தேர்தல் ஆணையம் அந்த தகவலை திரு அன்புமணிக்கு அனுப்பியிருப்பதாகவும் திரு பாலு தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெயரை பரிந்துரைக்க உள்ளதாக கம்போடியா அறிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் செர்பியா, கொசோவா இடையேயான மோதல்களை தாம் தடுத்து நிறுத்தியதாக கூறிய டிரம்ப், அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தாம் தகுதியானவராக இருந்தாலும் தம்மை யாரும் பரிந்துரைக்கப் போவதில்லை என்று விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் சராசரியாக மாதத்துக்கு 1 என்ற கணக்கில் இரு நாடுகளிடையேயான போரை நிறுத்தியிருப்பதால் அவருக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து கம்போடியா தலைநகர் நாம் பென்னில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் துணை பிரதமர் சன் சந்தோல் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் பெயரை பரிந்துரைக்கப் போவதாக தெரிவித்தார். தாய்லாந்துடனான பிரச்சனையை தீர்த்து வைத்த ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என அவர் கூறினார்.
வெள்ளை மாளிகையில் 1745 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான நடனக்கூடம் அமைக்கும் பணி அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. கேளிக்கைக்காக பெரிய நடனக்கூடம் வெள்ளை மாளிகையில் இல்லாதது ஒரு பெரிய குறை என்று அதிபர் டிரம்ப் கூறி வந்ததாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். 150 ஆண்டுகளாக அமெரிக்க அதிபர்கள், அதிகாரிகள், வெள்ளை மாளிகை பணியாளர்கள் ஏக்கத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நடனக்கூடம் 90,000 சதுர அடியில் உருவாகப் போவதாக கரோலின் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேற வேண்டும் என்று சிலர் ஆசைப்பட்டது போல எந்த கட்சியும் விலகாது என்று அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துதான் ஒவ்வொருவராக வெளியேறுவதாக குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து தற்போது திரு O பன்னீர்செல்வம் வெளியேறியுள்ளதை திரு நேரு சுட்டிக்காட்டினார். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியிலேருந்து ஆள் வருவாங்கன்னு. ஆனால் அவங்க கொண்டு இருக்கிற ஆள் ஒரு ஆள் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. OPS வந்திருக்கிறாரு, எல்லாரும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து யாரும் யாரும் போக மாட்டாங்க. அவங்க ஆசை எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பல்வேறு விவகாரங்களில் இருந்து தப்புவதற்காகத்தான் பாஜகவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் இருந்து அதிரப்பள்ளி செல்லும் வழியில் தும்பூர் மொழி என்ற இடத்தில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் வந்த காரை யானை தாக்கியது. அதிரப்பள்ளி அருவிக்கு செல்லும் வழியில் இன்று காலை 7 மணிக்கு யானையை பார்த்தவர்கள் காரை நிறுத்திய போது அந்த யானை பின்னால் வந்து தாக்கியது. இந்த சம்பவத்தில் காரில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சத்தீஸ்கரில் மதமாற்றம் செய்ய முயன்றதாக கைது செய்யப்பட்ட கன்னியாஸ்திரிகள் 2 விடுவிக்க கோரி கோவையில் அமைதி பேரணி மற்றும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பாஜக ஆளும் சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த வந்தனா பிரான்சிஸ், பிரீத்தி மேரி ஆகிய 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதற்கு ஜனநாயக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் கோவை மறைமாவட்ட துறவிகள் பேரவை சார்பாக இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. திமுக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்தும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சிந்தனையில் உதித்தவை என்று அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்த 4 ஆண்டு சாதனை மலரை அவரும் அமைச்சர் திரு மெய்யநாதனும் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரகுபதி, திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் புதியவை என்றார். இவற்றுக்கு திரு பழனிசாமி பிள்ளையார் சுழி போட்டிருந்தாலாவது உரிமை கொண்டாடலாம் என்ற திரு ரகுபதி, அவரால் வேதனை மலர்தான் வெளியிட முடியும், சாதனை மலர் வெளியிட முடியாது என்றும் கூறினார். கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மக்களின் மருத்துவர் என்ற பெயர் வாங்கிய தமிழகத்தின் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் வின்சென்ட் சேவியர் பணி ஓய்வு பெற்றுள்ளார். சீதத்தோடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 23 ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்த அவரது சேவை காரணமாக மக்கா மருத்துவர் என பழங்குடி இனத்தவரால் அன்புடன் அழைக்கப்பட்டார். பழங்குடி இனத்தவர் இலங்கையில் இருந்து வந்த தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வரும் சபரிமலை, கவி உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்களையும் அவர் நடத்தி வந்துள்ளார். மருந்தும் கிடைக்கு, மெடிக்கல் கேம்ப் வரும்போது மருந்து கொடுப்போம். நம்ம ஆவசியத்துக்கு குறைச்சு சாதனங்கள் நம்மளால வாங்கி கொடுக்க முடியும். எப்பவும் இந்த பிள்ளைகளை பார்த்துருக்க தெய்வம் தான் பார்க்கணும். பணி ஓய்வு பெற்றாலும் பழங்குடியின மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சேவையாற்ற உள்ளதாக மருத்துவர் வின்சென்ட் சேவியர் கூறியுள்ளார். ஸ்டாலின் என்ற பெயர் இடம்பெற்றாலும் இடம்பெறாவிட்டாலும் நலத்திட்டங்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று விசிக தலைவர் திரு திருமாவளவன் கூறியுள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்கள் மக்களிடையே வெகுவான வரவேற்பை பெற்று வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாததால் அந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுகவினர் வழக்கு தொடுத்துள்ளதாக தெரிவித்தார். முதல்வருடைய பெயரை அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் என்கிற பெயர் இடம்பெற்றாலும் இடம்பெறாவிட்டாலும் அவருடைய பெயரைத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை கொள்ளையடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் இருந்து 3 ஃபைபர் படகுகளில் கடலுக்கு சென்ற 14 பேர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு 4 படகுகளில் வந்த 14 கொள்ளையர்கள் நாகை மீனவர்களை இரும்பு கம்பிகளால் தாக்கி வலைகள், டீசல் கேன், GPS கருவி உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்ததுடன் ஒரு படகின் இன்ஜினையும் சேதப்படுத்திவிட்டு சென்றனர்.
தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கோவையில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 26 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கந்தேகவுண்டன் சாவடி பகுதியில் காவல்துறையினரின் வாகன தணிக்கையில் சிக்கியது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எல்லை மாகாளியம்மன் கோயில் அருகே உள்ள சோதனை சாவடியில் இருசக்கர வாகனம் ஒன்றை காவல்துறையினர் சோதனையிட்டனர். வாகனத்தில் வந்தவர்கள் ஆவணங்கள் இன்றி வைத்திருந்த 26,40,000 ரூபாயை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த அப்துல் ஹக்கீம், அப்துல் ரஹ்மான் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,320 ரூபாயாகவும் 1 கிராம் 9,290 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 123 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் எவ்வாறு மோசடி நடந்தது என்பதை நிரூபிக்கப் போவதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 15 இடங்களில் மோசடி தடுக்கப்பட்டிருந்தாலே மோடி பிரதமராக இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் மீண்டும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் உத்தரப்பிரதேசத்தில் தயாராகும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலம் பதிலடி தரப்படும் என மோடி எச்சரித்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் பணி செய்வதே தமக்கு உடல்நலத்தை தரும் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.